அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டு 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. காளைகள் முட்டியதில் 60 பேர் காயம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதூர் கிராமத்தில் மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் நடைபெறும் இந்த மஞ்சுவிரட்டு போட்டி தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமானதாகும். புதுப்பட்டியிலிருந்து சின்ன கருப்பர், வெள்ளாளங்கருப்பர் சாமியாடிகள் சாமியாட்டம் ஆடி தொழுவின் அருகில் உள்ள கோயிலுக்கு வந்தனர். அங்கிருந்து பட்டெடுத்து புதூர் கிராமத்தினருடன் தொழுவிற்கு வந்து மஞ்சுவிரட்டை துவக்கி வைத்தனர். முதலாவதாக கோயில் காளைகள் தொழுவிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக 191 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் தொழு மாடுகளாக 198 மாடுகள் பங்கேற்றன. அதில் 7 மாடுகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. இந்த காளைகளை பிடிப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் களத்தில் இருந்தனர். முன்னதாக வயல்வெளிகள் மற்றும் கண்மாய்களில் ஆங்காங்கே கட்டுமாடுகளாக 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. தொழுவில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் என 60 பேர் காயமுற்றனர். அவர்களுக்கு மஞ்சுவிரட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு மேல் சிகிச்சைக்காக 7 பேர் திருப்பத்தூர், பொன்னமராவதி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காவல் துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மஞ்சுவிரட்டை காண்பதற்காக சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வந்திருந்தனர். விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராமத்தார்கள் செய்திருந்தனர். Siapa
மாட்டுக்காரனோட மாட்டை விடுப்பாரு மாடு சூப்பர்